நவம்பர் 17, 2023 அன்றைக்கு விடியற் காலையில் ஒரு 9 மணி இருக்கும். அப்பொழுதே ஒரு பெரியவரும் அவருடைய மனைவியும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற மும்பாயின் ஒரு பகுதியில் இருக்கிற அந்த நைகான் பகுதி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வர்றாங்க. பதட்டமாக உள்ள வந்த 2 பேருமே பதறிய நிலையிலேயே, ஐயா கிட்டத்தட்ட 8-9 நாளா எங்க பையனை காணோமியா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க 8-9 நாளைக்கு அப்புறம் பையனை காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறீங்களா? பையனுக்கு என்ன வயசாகுது, அவர் பேர் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு போலீஸார் சொன்னபோது, ஐயா எங்க பையன் பேரு லோவேஷ் மோலி, அவனுக்கு 20 வயசாகுது, அவன் எங்க ஏரியால தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான், அவன் கிட்டத்தட்ட 8-9 நாளா வீட்டுக்கே வரல, 2-3 நாளா அவனை கூப்பிட்டு பார்க்குறோம், ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, அதனால தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க பையனை காணான்னா 8-9 நாளாக நீங்கள் பையனை தேடாமல் என்னங்க பண்ணீங்க? பையன் கூட கான்டாக்டே பண்ணலையா நீங்கள் அப்படின்னு கேட்டபோது அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஐயா எங்கள் பையன் அடிக்கடி இப்படித்தான், 4 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள் கூட அவன் பாட்டுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்தே சுற்றிக்கிட்டு இருப்பான், வீட்டுக்கே வரமாட்டானுங்க, வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ வீட்டுக்கு வந்தாலே பெரிய விஷயம், அதனால் நாங்கள் பெருசாக கண்டுக்கல. ஆனால் 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் கால் பண்ணப்போ அவனுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்தது. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு நெருடல், சரி இவன் வழக்கமாக தண்ணி போடுவான், அந்த மாதிரி வழக்கமாக தண்ணி போடுற மாதிரி எங்கேயோ தண்ணி போட்டு படுத்துருப்பான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் அதற்கு பிறகும் கூட இப்போ வரைக்கும் அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆன் ஆகவே இல்லை. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சிலரை கேட்டால் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்கய்யா, அதனால தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக போலீஸார் அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிக்கிறாங்க. உடனடியாக லோவேஷ் மோலி அப்படிங்கிற அந்த 20 வயது ஆட்டோ ஓட்டுநரை காணவில்லை அப்படின்னா அந்த பகுதி முழுவதும் உள்ள போலீஸாருக்கும் அக்கம் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் தகவல் பறக்குது. எல்லா இடங்களையும் தேடுறாங்க. இந்த லோவேஷ் ஓட்டுநர்லேயே ஆட்டோ அதையும் தேடுறாங்க, அதுவும் கிடைக்கல போலீஸ்காரங்களுக்கு. அடுத்த சில நாட்கள் இப்படியே லோவேஷ் மோலியை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காமலே உருண்டோடுது. நவம்பர் 21, 2023 மும்பாயில் இருந்த சின்சோட்டி பகுதியிலிருந்து பப்பானே அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு ஒரு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு 2 பேர் சேல்ஸில் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே, அந்த 2 சேல்ஸ்மேனுமே கிளம்பி போகிறாங்க. பப்பானே போகிற வழியில் ஒரு இடத்துல பப்பானேக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஆட்டோவை நிறுத்த சொல்லிட்டு அவங்க ஆட்டோவிலேருந்து இறங்குறாங்க. இயற்கை உபாதை கழிப்பதற்காக, சிறுநீர் கழிப்பதற்காக அவங்க ஆட்டோவை நிறுத்திட்டு இறங்கி போய் சாலை ஓரமாக கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக உள்ளதள்ளி நின்று அவங்க சிறுநீர் கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சிறுநீர் அங்கே கழிச்சிட்டு இருந்தபோது தான் அந்த பகுதியில் பயங்கரமான துர்நாற்றம் அடிக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. சிறுநீர் கழித்து முடிப்பதற்குள்ளாக அவங்களுக்கு கொமட்டிக்கிட்டு வாந்தி வர்ற அளவுக்கு பயங்கரமான துர்வாடை அடிக்குது. என்னடா இது இவ்வளவு நாத்தம் அடிக்குது, அப்படி என்னதான் கிடக்குதுங்க அப்படின்னா அந்த இருவரும் அந்த சிறுநீர் கழிச்சாங்க இல்லையா, அந்த புதருக்கு பின்னால போய் பார்க்குறாங்க. அங்க அழுகிய நிலையில ஒரு மனித உடல் கிடக்கிறது தெரியுது. உடனடியாக அலறிட்டு போலீஸாருக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸுடைய கண்ட்ரோல் டவருக்கு இந்த செய்தி வந்த உடனே இந்த மொபைல் போலீஸ் யூனிட் இருக்கும் இல்லையா, அந்த யூனிட்டை அங்க விரைந்து அனுப்புறாங்க. அங்க வந்த போலீஸுடைய சீனியர் இன்ஸ்பெக்டர் பார்த்த போதே அந்த உடல் கிட்டத்தட்ட முழுவதுமாக அடையாளம் தெரியாத அளவுக்கு அழுகிய நிலையில கிடக்கிறத பார்க்கிறாரு. அந்த உடலைக்கு சொந்தமானவர் ஒரு அரக்கை சட்டையும் ஒரு அரை ட்ரவுசரும் அணிந்திருந்தது தெரியுது. காலில் அவர் போட்டிருந்த செருப்பும் கூட அங்கேயே கிடந்தது. இதை தவிர அவருடைய வலது காலில் ஒரு கயிறு ஒன்று, இந்த மந்திரிச்ச கயிறுலாம் கோயிலில் கட்டுவோம் இல்லையா, அந்த கயிறு ஒன்று காலில் கட்டி இருக்கிறத கவனிக்கிறாங்க. உடனடியாக அந்த மொபைல் போலீஸார் அந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷனான நைகான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. நைகான் போலீஸார் அங்கு விரைந்து உடலை கைப்பற்றி அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அதே சமயத்தில் அந்த இறந்து கிடந்தவர் அணிந்திருந்த அந்த சட்டையும் அரைக்கால் ட்ரவுசரும் இருக்குது இல்லையா, அதை எடுத்துட்டு போய் அந்த லோவேஷ் மாலியுடைய பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, தங்களுடைய மகனை காணோன்னு, அவங்க கிட்ட காமிச்ச போது இது எங்களுடைய மகனுடைய உடைகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க உடைந்து போய் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க.
இறந்தது 20 வயது லோவேஷ் மோலி அப்படிங்கிறது தெளிவாகுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தபோது அவரை யாரோ தலையில பலமாக தாக்கி அவரை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் உடலில் பல பாகங்களையும் அவருக்கு இதே போன்ற பலமான ஏதோ ஒரு கடினமான ஒரு பொருளால தாக்குதல் நடந்து அதனால் அவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது. ஆனால் போலீசாரும் அவர்களுடைய ஃபோரன்சிக் டீமும் அந்த பகுதியில் எவ்வளவோ ஆய்வுகளை மேற்கொண்டும் கூட வேற எந்த ஆதாரமுமே அவங்களுக்கு கிடைக்கல. அந்த கொலையாளிகள் யார், எங்க கொலை செய்தார்கள், இங்க தான் செஞ்சாங்களா, வேற இடத்துல செஞ்சாங்களா, கொலை செய்து விட்டு இங்க கொண்டாந்து போட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான எந்த தடயமுமே அவங்களுக்கு கிடைக்கல. இதனால இந்த வழக்கு கிணத்துல போட்ட கல்லாக அங்க போலீசாருடைய ஃபைல் ரேக்ல தூங்க ஆரம்பிச்சது. ஆனால் அப்பொழுது அந்த நைகான் போலீஸ் ஸ்டேஷனுடைய போலீஸ்காரர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை இந்த கொலையை செய்த கொலையாளிகளை அவங்க அடுத்த சில நாட்களே கண்டறிய போறாங்க அப்படின்னும் அது மிக விசித்திரமான ஒரு முறையில் அது ஒரு குடிகாரனுடைய கனவுல வந்து கொலையாளிகளை காட்டி கொடுக்க போகுது அப்படின்னும் அப்பொழுது அவங்க கற்பனையில கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் நடந்தது. டிசம்பர் 10, 2023 அன்று இரவு சுமார் 9 மணி இருக்கும். அந்த நைகான் பகுதியில் இருந்த ஒரு சின்ன பார்ல, தண்ணி அடிக்கிற பார்ல திடீர்னு ஒரு பயங்கர கலாட்டா. அது என்ன அப்படின்னாக்க அங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு மனுஷன் திடீர்னு போதையில பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாரு. ஐயோ அவங்க என்னை கொன்றுவாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பயங்கரமா அந்த மனுஷன் அலறாரு. அவரை சுத்தி ஒரு சின்ன கூட்டமே கூடியிருது. ஆனால் அங்க வந்து அந்த பார் உரிமையாளரான ஒரு அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆள் 1 மாசமா இப்படித்தான் கத்திட்டு தெரியுனா, போங்க நீங்கெல்லாம் போய் உட்காருங்க, நான் இவனை கொண்டுகிட்டு போய் ஒரு மூலையில போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இவனை கைத்தாங்களாக பிடிச்சு கொண்டுகிட்டு போய் பக்கத்து அறையில உட்கார வைக்கிறாங்க. அந்த அறையில ஒரு மூலையில தரையில உட்கார வச்சுட்டு அந்த பக்கம் திரும்புறாங்க. கொஞ்ச நேரத்திலே நம்மளால மறுபடியும் மட்டையாயிடுறாரு. அடுத்த 10வது நிமிடம் அந்த அறையில இருந்து மீண்டும் பயங்கரமான அலறல். ஐயோ என்னை கொல்ல போறாங்க, அவங்க 3 பேரும் சேர்ந்து என்னை கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான அலறல். மீண்டும் அந்த அம்மா ஓடி வர்றாங்க. அவனை தட்டி எழுப்பி தண்ணியெல்லாம் தெளிச்சு ஏயா இப்படி பண்ணி தொலைகிற அப்படின்னு சொன்ன போது விழித்து கொண்ட பிறகு அந்த ஆளு அதை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிறதையும் கவனிக்கிறாங்க. அந்த அம்மா ஏயா கொஞ்ச நாளாவே இப்படித்தான் பேசி திரியிறிய, என்னையா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்ன போது அந்த ஆளு வாயே திறக்கல. கப்பு செப்புன்னு வாய் மூடிட்டு என்னது நான் அப்படி சொன்னா இல்லையே, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நம்ம ஆளு தள்ளாடிக்கிட்டே எந்திரிச்சு போயிடுறா அப்படி. ஆனா அந்த பார் உரிமையாளரான அந்த அம்மாவுக்கு இந்த சம்பவம், இவர் தொடர்ந்து இந்த ஆள் வந்து தினம் அவங்க பாருக்கு சாயங்காலம் வந்து நைட்டு வெகு நேரம் இருந்து குடிக்கிற வழக்கம் கொண்டவர், தினம் மட்டையாயிடுறான், தினம் இதே மாதிரி கத்துறான் ஐயோன்னு. அதனால இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல், இந்த ஆள் தினம் வந்து கத்துறானே ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க, தனக்கு தெரிந்த கிரைம் பிரான்ச்ல வேலை செஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த தகவலை சொல்றாங்க. சார் இந்த மாதிரி எங்க பாருக்கு ஒருத்தன் வர்றான், தினம் இதே தொல்லைங்க, எங்களால தாங்க முடியல, இந்த 1 மாசமா தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், ஒருவேளை இவன் சொல்ற மாதிரியே ஏதாவது வம்பு கிம்புல மாட்டி இருப்பானோ, யாராவது இவனை கொல்றதுக்கு துரத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவனை அதை கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார், அப்பறானி அந்த ஆளு தினம் வருவேன், என் ரெகுலர் கஸ்டமரு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல இந்த கிரைம் பிரான்ச் போலீஸ்காரர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இதை என்னமோ போகுது அப்படின்னு விடாம இவர் இதையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு மறுநாள் மாலையில் நம்மால் தண்ணி அடிக்க வருவான்ல, வந்து கொஞ்சம் தூரத்தில் உட்கார்ந்து நம்பாலு நல்லா இவனைவே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்பாலு வழக்கம் போல வாங்கி மொடன்னு மாடு கழனி தண்ணி குடிச்ச மாதிரி குடிச்சுவிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்கே மட்டையாகி டேபிள் மேலேயே படுத்து கிடக்கிறான். படுத்தவன் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 10-15 நிமிஷத்திலேயே அலறிக்கிட்டு ஐயோ என்னை கொல்ல வராங்க அப்படின்னு குய்யான் கத்த ஆரம்பிக்கிறான். உடனடியாக அந்த கிரைம் பிரான்ச் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறார் இல்லையா, அவர் எழுந்து வந்து அவருக்கு தட்டி கொடுத்து தண்ணியெல்லாம் தெளித்து, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் பயப்படாத, நாங்கள் இருக்கிறோம்,
அப்படின்னு சொல்லி இவரை நைஸாக அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. ஸ்டேஷனுக்கு போன மனுஷன் அப்படியே பதூசாக வச்சிருந்து நம்ம ஆளுக்கு மறுநாள் போதையெல்லாம் தெளிஞ்ச பிறகு உட்கார வச்சு நைஸாக என்ன ஏது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல பயங்கரமா பயந்து, ஐயோ நான் சொன்னேன்னா என்னை கொன்றுவானுங்க சார், அவனுக்கு 3 பேரும் பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொன்ன மனுஷன் போலீசார் தைரியம் கொடுத்த பிறகு நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, நவம்பர் 8, 2023 அன்றைக்கு மாலையில தான் வழக்கம் போல சரக்கு வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியாவில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 10-20 அடி தள்ளி ஒரு ஆளரவமற்ற இடம் அது. அந்த இடத்துல யாரோ 2-3 பேர் சேர்ந்து ஒரு பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறத நான் பார்த்தேன். அந்த பையனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அவனுங்க ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டானுங்க சார். அப்புறம் நான் போய் பார்த்தபோது அது வேற யாரும் இல்லை, எனக்கு ஏற்கனவே அறிமுகமான லோவேஷ் தான். அந்த லோவேஷ் மாலி தனக்கு பரிச்சயமானவன் தான், தங்க பகுதியில் வாழ்றவன் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இருந்தாலும் கூட இந்த 3 பேர் கொன்னாங்க இல்லையா, அவனுக்கு திரும்பி போகும்போது இவன் கொஞ்சம் தூரம் தள்ளி உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துக்கிட்டு தான் போனானுங்க. அதனால எங்க இந்த விஷயத்தை வெளியில சொன்னா நம்மளே கொன்றுவானுங்களோ அப்படிங்கிற பயத்துல இந்த ஆளு, இந்த குடிகாரன் வெளியிலேயே சொல்லல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்றான்னா, சார் அந்த கொலையை பார்த்ததுல இருந்தே எனக்கு தண்ணி போட்டனா போதும், கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சனா போதும், கனவுல இந்த 3 பேரும் தான் வர்றானுங்க, 3 பேரும் சேர்ந்து என்னை கொல்ற மாதிரியே எனக்கு தினம் கனவு வருதுங்க சார், என்னால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். போலீசார் அந்த கொலையாளிகள் 3 பேரையும் தெரியுமா அப்படின்னு கேட்டபோது அவங்க 3 பேரையும் எனக்கு நல்லாவே தெரியுங்க சார் அப்படின்னு சொல்லி, அதுல மிக முக்கியமா மோலி அடிச்சு கொண்டது தேவிதாஸ் அப்படிங்கிற பக்கையா சூரஜ் சிங் அப்படின்னு அவன் சொல்றான். அதோட இல்லாம சிங்கோட நண்பர்களான ஆனந்த் ரங்கநாத் சஞ்சனே மற்றும் ஒரு சின்ன பையனும் அவங்க கூட இருந்தான் சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவங்க 3 பேருமே எங்க ஏரியா சேர்ந்தவங்க தாங்க சார், அதனால எங்க என்னை அடையாளம் கண்டுகிட்டு என்னைய கொன்றுவானுங்களோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லவே, பயப்படாத உனக்கு வேணுங்கிற பாதுகாப்பையில் நாங்க தரம்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் உடனடியாக விரைந்து போய் இந்த சிங்கு இவங்களை அடிச்சு கொண்டதுடைய தலைவன் இருக்கிறான்ல அவனை பிடிச்சு, அவனையும் அவனுடைய கூட்டாளிகள் 2 பேரையும் பிடிச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க 3 பேர்த்தையும் பிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி விசாரித்த போதுதான் அந்த சிங்கு நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, சார் இந்த மோலி ஆட்டோ ஓட்டுறான் இல்லையா, அவன் ஆட்டோ என்னோட வண்டியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடிச்சிருச்சு, அதுக்கு காம்பன்சேஷனா ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசணும். அன்னைக்கு அவன் ஒத்துக்கிட்டு போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் எப்போ பணம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த ஆத்திரத்தில் தான் நான் என்னுடைய நண்பர்கள் 2 பேர்த்த சேர்த்திக்கிட்டு அவனை போட்டு அடித்து கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சர்வ சாதாரணமாக சொல்கிறான் சிங்கு. இந்த 3 பேரையும் பிடிச்சு போலீஸார் உள்ள அடைச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த வழக்கு இப்பொழுது விசாரணையில் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.